2012 டார்கெட் அப்படிங்கிற மிகப்பெரிய ரீட்டைல் ஜெயண்ட் அவங்களுடைய ஒன் ஆஃப் கஸ்டமர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அவங்களுக்கான கூப்பன் கோடை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. என்னடா சொல்கிற, அவங்களோட கஸ்டமர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி ஒரு கம்பெனியால் கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ அங்கே தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது. இப்போ டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது டேட்டா அனலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான மாடல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த மாடல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் எடுத்து இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு, அந்த டேட்டாவில் ஏதாவது பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, ஏதாவது ட்ரெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, அந்த ட்ரெண்ட்ஸை வச்சு அந்த இன்சைட்ஸை வச்சு நம்மளால் என்ன மாதிரியான கீ டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இன் ஜெனரலாக வந்து சொல்லுவோம். டார்கெட் அப்படிங்கிற ரீட்டைலர் வந்து எப்படி இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கஸ்டமருடைய டேட்டாவை எடுத்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் எல்லாமே என்ன ப்ராடக்ட்டை ரெகுலராக வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்டை மற்ற கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான கூப்பனை அனுப்பி அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு. ஸோ இது மாதிரி நிறைய டெக் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.